போட்டு அது ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்து கேக் பேட்டர் ரெடி பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கரும்பு சக்கரை வந்து போட்டுக்கணுங்க. அது கூட வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணுங்க. அடுத்துங்க இதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு ஆட் பண்ணுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணது வந்து இது கூட கலக்கணுங்க. இப்போது கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணுங்க. இப்போ அதுக்குள்ளே அந்த கேக் டின் எடுத்து வச்சு நம்ம 25 மினிட்ஸ் வந்து நம்ம கேக் வந்து கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஓரங்களில் வந்து இப்படி குத்தி விட்டுங்க. பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்குங்க ப்ரௌனி, எக்லெஸ் ப்ரௌனிங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.